உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும். உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ராஜா, வெயில் நேரத்தில் குளிரின் நிழல் புயல் காற்று புகலிட நீங்க தான் ஆண்டவரே. கடுமையிலையில் காப்பகமும் ஆண்டவரை நான் தங்கும் கூடாரம் நீங்க தான் ராஜா. தகப்பனே எங்கள் பாவங்களை கழுவி ஆண்டவரை பரிசுத்தமாக்கி பரிசுத்த பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும்படி வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே உம்முடைய பாதத்தில் நாங்கள் முற்றிலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டுகளும் வழி நடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரை தகப்பனே அப்பா பாடல் பகுதி செய்தி பகுதி தியான பகுதி எல்லாவற்றிலும் ஆவியானவர் கூட இருந்து நடத்துங்க. மனிதனுடைய காரியம் எதுவும் நாங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை மட்டும் கேட்க வாஞ்சிக்கிறோம். தேவரீர் அப்படியே நடத்துகிற தயவுக்காக நன்றி. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 16வது நாள் சிலுவை தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றும் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா
எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம் என்ற பாடலை நாம் அனைவரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பேன். இசப்பா சோத்திரம், இசப்பா சோத்திரம்,
கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். Praise the Lord. Hallelujah. நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம 3 முறை அல்லேலூயா என்று சொல்லி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நாம் நேற்று தினத்தில் பல காரியங்களை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து, பேதுருவினுடைய அந்த மறுதலிப்பை குறித்து நாம் தியானித்தோம். இன்று அவர் 3ஆம் கட்ட விசாரணைக்காக அவர் கொண்டு செல்லப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் முதல் 71ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர் அண்ணா என்பவருடைய வீட்டிற்கு விசாரணைக்காக அந்த கெத்சமனே தோட்டத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டார். ரெண்டாவதாக அந்த அண்ணா என்பவருடைய வீட்டிலிருந்து காய்பா என்னப்பட்டவருடைய அந்த பிரதான ஆசாரியருடைய வீட்டிற்கு விசாரணைக்காக கட்டுண்டவராக அங்கே இருந்து அழைத்து செல்லப்பட்டார். 3ஆம் கட்டமாக இந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், அது மாத்திரமல்ல யூத தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுக்க முடியும். ஒரே பிரதான ஆசாரியர் மாத்திரமே எடுக்க முடியாது. இவரை சிலுவையில் அறையப்பட, கொலை செய்யப்பட இவங்க மாத்திரமே இந்த முடிவு எடுக்க முடியாது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு சங்கத்தை கூட்டி அந்த ஆலோசனை சங்கம் எனக்கூடிய அந்த கடைசியாக இவர்கள் அந்த யூதர்களால் அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே கொண்டு வந்து இப்போ நிறுத்துறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசியுங்கள். விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பானவர்கள், இங்கே நம்ம பார்க்கிறோம் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், 3 டைப்பான 3 மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆண்டவரை அந்த அந்த ஆலோசனை சங்கத்தின் மூலமாக, ஆலோசனை சங்கத்தின் முன்பு இப்போ அவர் அங்கே ஃபைனலாக இவங்க இந்த ஆண்டவருக்கு தீர்ப்பு கொடுக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். 67வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். அதே கேள்வியை கேட்குறாங்க. அண்ணா வீட்டில் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி, காய்பா என்ன கேள்வி கேட்டாரோ அதே கேள்வியை 3வது விசையாக ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. நீ யாரு சொல்லுங்க, நீ கிறிஸ்துவா, எங்களுக்கு சொல்லு. இதே கேள்விதான், அதே கேள்வி ரிப்பீட்டா அவரை ரொம்ப அவரை கோபப்படுத்துறதுக்கு, அவருடைய மனநிலையை சீர்குலைக்க, அவரை இன்னும் வருத்தத்திற்கு உள்ளாக்க அந்த ஒரே கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க கூட பாருங்க, உங்கள்கிட்ட சில சில இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, எங்கேயோ ஒரு பக்கம் குறிப்பிட்டு ஒரே ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. நம்மளும் அந்த ஒரே பதில் என்ன பண்ணிட்டு இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவரை, நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரனா. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் பலமுறை என்ன பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன், நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அதை நம்ப மாட்டீங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, அது எதுக்கு? அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னதான் பண்ணாலும் நீங்கள் என்ன விடுதலை பண்ணவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களால் விடுதலை பண்ண முடியாது. அவர்களே நினைத்தால் கூட விடுதலை பண்ண முடியாது. ஏனென்றால் இது இவர்கள் தீர்மானித்து சிலுவைக்கு கொண்டு போகவில்லை. இது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். நம்ம பார்க்க போகிறோம். பொந்தி பிலாத்தின் இடத்துல கொண்டு போகிறாங்க. அவர் பல முயற்சிகளை செய்கிறார். எப்படியாவது இதிலிருந்து என்ன பண்ணிடணும், வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் மறைமுகமாக பல யோசனைகள் பண்ணாலும் இந்த சிலுவை பாடிலிருந்து அவரை என்ன பண்ண முடியலன்னா வெளியே கொண்டு வர முடியல. அதே தான் மறைமுகமாக ஆண்டவர் இந்த யூதர்கள், இந்த மூப்பர்கள், இந்த வேதபாரர்கள்லாம் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணாலும் சரி இந்த பாடிலிருந்து, இந்த கட்டத்தில் இருந்து, இந்த டைம் லைன்ல இருந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள்
உங்களால் விடுதலை பண்ண முடியாது என்று சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:36. சொல்றாரு, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே தேவன் என்ன பண்ண போறாரு? தெளிவா இங்க சொல்லியிருக்காரு. ஒரு நாள் வரும், நீங்க யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கறத ஆண்டவர் மறைமுகமாய் சொன்னாலும் இவங்களுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. எதனால இவங்க ஒத்துக்கொள்ளல அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நானே வாசிக்கிறேன். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அவர் சொல்றாரு இந்த யூதர்கள்ட்ட ஒரு கட்டத்தில் வரும்போது, நானும் பிதாவும் எப்படி இருக்கோம்? ஒன்னா இருக்கும். இதுதான் அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. நீ எப்படி சொல்லலாம், நீ தேவ தூஷணம் பண்ற, நீ ஒரு மனுஷன் எப்படி கடவுள் ஆக முடியும் என்கிற ஒரு கான்ட்ரவர்சி இவங்களுக்குள்ள வருது. 31 நீங்க வாசிங்க. அதுல அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். இந்த யூதர்களுக்கு இவரை ஆண்டவர் இவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் நான் தான் மெய்யான தேவன் கர்த்தரன், இந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவால் அனுப்பப்பட்ட ஒரே குமாரன் நான் சொன்னாலுமே இந்த யூதர்களுக்கு என்ன ஏறவே இல்லை. ஆண்டவரை கல்லெறிந்து கொலை செய்யும்படி இவர்கள் கல்லுகளை எடுத்தார்கள். இவருக்காக, இந்த ஜனங்களுக்காக அவர் மரிக்க அனுப்பியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ண பார்க்கறாங்க? அவரை கொலை செய்வதற்காக அவர்கள் பார்க்கறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இந்த யூதர்களுக்கு எவ்வளவோ ஆண்டவர் பல முறை பல நன்மைகளை சொன்னாலும், பல அதிசயங்களை அவர்கள் சொன்னாலும், அவரை கொலை செய்யும்படி, அவர்களை நிந்திக்கும்படி, அவர்களை அவமானப்படுத்தும்படி அவர்கள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அவரை கொலை செய்யும்படி அவங்க தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கும் பல கட்டத்தில் நாம் ஆண்டவரை நாம் முழுமையாய் நாம் அறியாத காரணத்தினால் நாம் பல வேளைகளில் நாம் அவரை மறுதலிக்கிறோம். அவரை விட்டு இந்த யூதர்களைப் போல நாம் பின்வாங்கி நாம் செல்லுகிறோம். ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை நமக்காக தந்திருக்கிறார். எத்தனையோ விதமான காரியங்களை நமக்காக செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் வரும்பொழுது நம்முடைய விசுவாசமானது என்ன பண்ணுதுன்னா அசைக்கப்படுகிறது. ஆமேன். எத்தனை பேருடைய விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கிறது? கை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாருடைய விசுவாசமும் அசைக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நம்முடைய விசுவாசம் பல வேளைகளில் அசைக்கப்படலாம். ஆண்டவரை எப்படி நம்ம நம்புவது? எத்தனையோ காரியங்கள் நேர்மாறாய் நமக்கு நடக்கிறது என்று சொல்லி, ஆனாலும் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது இந்த யூதர்களைப் போல அவரை நாம் பல வேளைகள் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, நாம் மறுதலித்து நீ இல்லவே இல்லை ஆண்டவரே, நீர் கடவுளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படிதான் அந்த யூதர்கள் பல அற்புதங்களை அங்க சொல்றாரு. அழகா அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல அந்த 31, 32 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை கொண்டு நீ என்ன பண்ணு, கல்லெறிய நீ கல்லை தூக்கியிருக்க, எத்தனையோ நற்கிரிகளை செய்திருக்கேனே, என் பிதாவை கொண்டு, என் தேவன் பரலோகத்தில் அவருடைய அந்த கிருபையை கொண்டு உங்க முன்பாக எத்தனையோ நன்மைகளை செய்து காட்டிருக்கிறேனே, எதனால நீ கல்லை கொண்டு அடிக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து அதே தான் ஆண்டவர் கேட்கிறாரு. எத்தனையோ நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்திருக்கிறேன், ஆனாலும் நாம் இன்னும் அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள முடியாமல், இன்னும் நாம் முழுமையாய் அவரை நாம் அன்பு கூற முடியாமல், பல வேளைகளில் நாம் கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி போற நிலைமையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த 40-50 நாள் ஜெபத்திலே நீங்கள் மீண்டும் அவரோடு நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஆமேன். மூன்றாவதாக ஆண்டவரை நிறுத்துறாங்க. அந்த ஆலோசனை சங்கத்தின் பக்கத்தில் அவங்க முன்னாடி நிறுத்தி, இவன் தேவ தூஷணத்தை சொல்லிட்டான், இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிட்டான், இதற்கு மேல நமக்கு சாட்சிகள் தேவை இல்லை என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி முடிவெடுத்த உடனே இவர் கொலைக்கு நியமிக்கப்பட்டார் என்கிற செய்தியை கேட்ட உடனே மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 10வது வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு ஊழியம் செய்த மனிதன். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணதுனால அந்த 12 அப்போஸ்தலர்கள் பெயர்களில் இருந்து அவனுடைய பெயர் நீக்கப்பட்டது.
ஆண்டவரோடு இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு அவன் பின்வாங்கி போனதுனால அவனுடைய பெயர் அந்த அப்போஸ்தலர் பட்டியலில் இருந்து அவன் பெயரையை தூக்கியாச்சு. அந்த பணத்தை என்ன செய்யறான், ஆலயத்தில் கொண்டு அந்த வேதபாரர்கள் அந்த அந்த ஆசாரியர்கள் முன்பாக கொண்டு கொடுக்குறான். 30 வெள்ளிக்காசை கொண்டு கொடுத்த உடனே அவங்க சொல்றாங்க, உன் பணத்தை நீயே என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ, எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அவனை சொல்லி அனுப்பணும்னு அந்த பணத்தை வச்சுட்டு அவனால் இருக்க முடியல, ஆலயத்தில் தூக்கி போடுறான். அந்த எல்லாரும் முடிவெடுத்து இந்த பணம் ரத்த பணம், இந்த பணத்தில் அவ்வளோ இது இருக்கிறதுனால இதை நம்ம ஆலயத்தினுடைய கணக்குக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அதை அந்நியர்களை அடக்கம் பண்ணுவதற்காக கொய்யவன் நிலத்தை அதை வாங்குறாங்க. அவனுடைய பணம் அவனுக்கும் உதவலை, கர்த்தருக்கும் உதவலை, யாருக்குமே உதவாமல் போயிட்டு அவனுடைய வாழ்க்கையும் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போனது. ஏன்? ஆண்டவரை காட்டி கொடுத்தது நிமித்தமாக. அவன் நினச்சிட்டான் ஆண்டவரை விட்டுருவாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இந்த சிலுவை அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்ததை அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுடைய மனசாட்சி உறுத்த ஆரம்பித்தது. கரெக்டு தான், அவனுடைய மனசாட்சி ஆக்டிவேட் ஆச்சு. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அவன் வந்து விழுந்திருப்பானே, ஆனால் அவனை ஆண்டவர் மன்னித்திருப்பார். ஆமேன். அவனுக்கு பல தருணங்களை கொடுத்தார், ஆனாலும் கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பல தருணங்களை தருகிறார். ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் இழுக்கப்படுவீர்கள். ஆமேன். அவருடைய அன்பு உங்களை வேரூன்றி நின்று அவருக்குள்ளே இன்னும் அநேக காரியங்களை கட்டி எழுப்ப தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். பல கட்ட விசாரணைகள், நம் 3ஆம் கட்ட விசாரணை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலோசனை சங்கத்திலும் இவரை அந்த மரணத்திற்கு என்று தீர்ப்பிடப்படுகிறார். இந்த நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கிறோம், எந்த ஒரு நீதியுமே அதாவது அந்த நீதிமன்றத்தில் வச்சு தீர்ப்பிடப்பட்டால்தான் அந்த நீதி என்ன ஆகும், செல்லும். இல்லாட்டி அந்த நீதி அந்த ஜட்ஜ்மெண்ட் செல்லாது. இது உலகத்தில் உள்ள கட்டளை. அதே தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்படாத எந்த ஒரு தீர்ப்பும் செல்லாது. ஆனால் ஆண்டவர் எங்கே தீர்ப்பளிக்கப்பட்டார் என்றால், முதலாவது அண்ணா என்பவருடைய வீட்டிலே தீர்ப்பிடப்படுகிறார். 2வது காய்பாவினுடைய வீட்டில் என்ன செய்கிறாரு, மரணத்து ஆக்கினைக்காக அவர் தீர்ப்பிடப்படுகிறார். கணக்குப்படி பார்த்தா, நியாயப்பிரமாணத்தின் படி பார்த்தா, அந்த சட்டத்திட்டங்களின் படி பார்த்தா ஆக்ஷன் யார் மேல எடுக்கணும், இவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்க மேல தான் எடுக்கணும். ஆண்டவர் ஈஸியா வெளியே தப்பிச்சு போயிடலாம். அந்த நீதி செல்லாது. அவரை மரணத்திற்குள்ளாக்கின அந்த நீதி என்ன ஆயிரும், செல்லவே செல்லாது. ஆனாலும் ஆண்டவர் தன் பிதா தனக்கு கொடுத்த அந்த பானத்தை பருகும்படியாய், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் சந்தோஷத்தோடு அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஆமேன். ஏன் ருசி பார்த்தார் அந்த மரணத்தை? நீங்கள் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே என் தேவனாகிய கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த நம்முடைய ஆண்டவரை நாம் ஒருபோதும் நாம் விட்டு விலகாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே நாம் நீடித்து நாம் இருப்போம். நம்முடைய விசுவாச இந்த ஓட்டத்தில் பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள் அவருடைய அன்பை விட்டு மறுதளிக்கிற மாதிரி, யூதர்கள் கல்லை எடுத்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரமும் பைபிளை கீழே போட்டு நம்ம போயிடலாம். ஆனாலும் வேண்டாம், மீண்டுமாக நாம் போட்ட பைபிளை எடுத்து படிப்போம், இன்னும் கர்த்தரை ஆராதிப்போம், இன்னும் கர்த்தரை உயர்த்துவோம். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெரிய பெரிய நன்மைகளை இந்த ஆண்டிலே உங்களுக்காக தேவன் செய்வாராக. நம் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் 3ஆம் கட்ட விசாரணையாக இந்த ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நீர் எங்களுக்காக நின்று மௌனமாயிருந்து அந்த சிலுவை பாடிற்கு நீங்கள் முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, நீர் என்ற ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நின்றீர். நாங்களோ இன்று உம்முடைய ஆலயத்தில் நின்று ஆண்டவரே உம்மை தேடுவோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை உயர்த்தி கொண்டே இருப்போம் என்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுக்கும்படியான கிருபைகளை ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தீர்மானங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதி. மீதியான நேரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள மீன்பெரும் மரம் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது பாஸ்டர் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள்லேருந்து நம்ம என்ன செய்தோம், நேற்றைய தினத்திலிருந்து திருமண காரியங்களுக்காக விசேஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். திருமண தடைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் திருமணமாகி என்ன செய்தாங்க, பிரிந்து இருக்காங்க. அதற்காக நம்ம விசேஷமாக என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். இந்த நல்ல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் அப்பா, நாங்கள் ஒரு சிலராய் நாங்கள் கூடி உம்மை நோக்கி பார்க்க துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய், சிராக்கியத்துக்காய், பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே, திருமணத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற நேரத்தில் நீர் திருமணத்தை வாய்க்க செய்கிற கர்த்தரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண தடையோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த தடைகளை நீங்கள் மாற்றி நீங்கள் ஆசீர்வாதத்தினால நீங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்லப்பா, திருமணமாகி எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் ஆண்டவரையப்பா அவமானத்தோடு வெட்கத்தோடு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா வேதனையோடு இருக்காங்கப்பா. அவங்களுடைய குடும்பங்களும் சமாதானத்தோடு இணைந்து வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் சாட்சியை நீங்கள் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 33:11. போதும். ஆமென். இதில் நம்ம பார்க்குறோம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டுவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலக மக்கள் நம்மளை பார்த்து அநேகர் என்ன செய்வாங்க, நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க, ஆனால் வெளியில் போய் என்ன செய்வாங்க, ஒன்றை பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுதேன். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் 10 வருடம் கழித்து பிறந்ததுனால நாங்கள் 6 பேர். ஆனால் கஷ்டத்தின் அந்த பாடுகள் வழியில் எங்கள் அம்மாவுக்கு வேதி அவ்வளோ ஒரு சூழ்நிலை கடந்து வரும் பொழுது அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ நீ இப்படி இருக்கீங்களே, அச்சா பாவமே அப்படின்னு எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. 6 பிள்ளைகள் இருக்க, இன்னும் ஒன்றுக்கு திருமணம் ஆகலையே அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போய் வெளியில் போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற அக்கறையே இல்லை இந்த நாட்களில். அதுதான் ரொம்ப வேதனை. எங்கள் அம்மா திருமணமாகி வரும்பொழுது பக்கத்தில் ஒருத்தர் ஜெயபால்னு சொல்லி ஒரு அண்ணன் உண்டு. அவங்க 1 வயசு குழந்தையாம் இடுப்பில் வச்சுருந்தாங்களா எங்கள் அம்மாவுடைய திருமண காரியத்தில். ஆனால் அவருடைய பிள்ளைக்கு 16 வயசுலேயே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு. 17 என்ன செஞ்சிட்டாரு, திருமணம் செய்து கொடுத்துட்டாரு. அப்போ எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, சித்தி உங்களுக்கு பிள்ளைகளை வந்து கரை சேர்க்கணுங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மண்டையில் அறிவே இல்லையா அப்படிலாம் டைரெக்டாக கேட்பார். எங்கள் அம்மா அப்படியே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, மௌனமாக அப்படியே இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் கோபம் வரும். ஏம்மா எங்களுக்கு எத்தனை வயசாகிட்டு, 18-19 வயசு தான் இருக்குது, இவர் எதுக்கு ரொம்ப வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் வரும்போது அவன் எத்தனை வயசு பிள்ளை, 1 வயசு பையன், அவன்லாம் என்ன ஒரு ஆளா, அவன் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போட்டோம். எனக்கு 10 வருஷம் கழித்து கர்த்தர் குழந்தைய கொடுத்தாரு, யார் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவார், அவன் சொல்லுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சின்ன வயசுங்கும்போது நமக்கு என்ன செய்யும், பெற்றோர்களை பேசும்போது நமக்கு கோபம் வரும். ஆனால் நாங்களும் அமைதியாக இருப்போம். அவர் போன பிறகு வேணால் எங்கள் அம்மாட்ட வேணால் திட்டுமே தவிர அவர் இருக்கும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டோம். அவர் பாட்டுக்கு பேசிட்டு அவர் பாட்டுக்கு போவார். ஆனால் இந்த நாட்களில் அநேகருடைய குடும்பங்களை நான் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகள் வயது வந்து திருமணமாகாத நிலைமையில் இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்களை அநேக விதத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த பிள்ளைங்க நல்லா சம்பளம் வாங்குறாங்க, அதனால் வீட்டில் வச்சிட்ருக்காங்க, திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, இன்னும் வீடு வாங்கலாம், அது வாங்கலாம், நகை சக்கலான்னு சொல்லி ஆசையில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் திருமணம் செய்து கொடுக்கணும், அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கணும், நம்ம வளர்ந்து இருக்கும்போதே வளர்த்து விடணும்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் 1000 கவலைகள் இருக்கும். ஆனால் அவள் எல்லோரும் வெளியில் என்ன சொல்லுவாங்க, அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. எஸ்தர் ராஜாத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அதே போல் நிச்சயமாக எஸ்தர் ராஜாச்சி ஒரு சிறையிருப்பில் இருக்கா. ஆனால் அந்த சிறையிருப்புலையும் அவள் என்ன செஞ்சா, ராஜாத்தியாக
மாறினா. அந்த கண்ணீரின் ஜெபம், அந்த உபவாசம், கத்தரை தேடினது, கத்தர் மகிமையாக அவளை கத்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வாதம். அந்த நாட்களில் நம்மளும் அப்படி தான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய திருமணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், தடைப்பட்டு நிற்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் திருமணம் ஆகி பிரிந்து இருக்கலாம். நிச்சயமாக கத்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அப்படிப்பட்ட சாட்சிகளை பார்த்தா ஒரு 100க்கு மேலே சாட்சி சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் போய் நம்ம ஜெபம் பண்ணோம், கத்தர் எப்படி, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் ஒரு நாள் தான் போய் ஜெபம் பண்ணோம், கத்தர் என்ன செஞ்சார்? அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் நான் அதில் சொல்லணும். ஏன் அப்படின்னா, மும்பை பட்டணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப காலம் கழித்து 2000 எங்களுக்கு கல்யாணம். ஆனால் 2016 தான் எங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. ஊழியத்துக்குன்னு நாங்கள் வந்த பிறகு தான் நாங்கள் மும்பைக்கு என்ன செய்தோம், எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ எங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் நாங்கள் இருந்த வீட்டை தேடி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ரூமில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு திருமண வீட்டுக்காக நாங்கள் கடந்து போயிருந்தோம். எங்கள் சொந்த பந்தம் ஒரு 100 குடும்பம் இருக்கும் அங்கே. எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும். இருக்கிறது 4 நாள். அப்போ ஒரு 4 வீட்டுக்கு மட்டும் அங்கே பெர்மிஷன் கொடுத்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு. காலை டிஃபன், மத்தியான சாப்பாட்டுக்கு, நைட்டுக்கு. மற்ற எல்லா வீடுகளையும் இடையில போய் என்ன செஞ்சோம், சந்தித்து லைனாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரியே லைனாக வீடுகள் இருக்கும் அங்கே, சொந்த வீடு எல்லோரும் தாராவியில். அப்போ எல்லா பக்கமும் போயிட்டே வந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த வீடு தான் நிறைய வீடுகள் உண்டு. அப்போ இவங்க வீடுகளாக இவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு நிறைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் சொந்த பந்தங்கள் அவ்வளோவா வந்ததே இல்லை. அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு எல்லாருமே கேட்டாங்க, வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ போனால் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. எல்லாம் லிஃப்ட்டில் போனோம், தலையே சுற்றுது. 10-20 வீடுகளுக்கு நாங்கள் போனோம். அப்போ ஒரு வீட்டுக்கு நாங்கள் அங்கே போகிறோம், அதிலே 4 வீடு இருக்குது அங்கே சொந்தக்காரங்க வீடு. அப்போ இந்த சைடுன்னு ஒவ்வொரு இடம் 10வது மாடி, 12வது மாடி, 20வது மாடின்ட்டு போனோம். கடைசியில் ஒரு வீட்டுக்கு போகும்போது அது எங்கள் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, எங்கள் மாமா வீடு. உடனே அங்கே ஜோசப் மாமா வீடு. அப்போ அங்கே போகிறோம். அங்கே போனேன்னா அந்த மாமா இல்லை, ஆனால் அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். மூத்தது சலோமி, 2வது ஜூலைட்டு, 3வது தியாகி, சாலமோன் ஒரு பையன். கத்தர் கிருபையில் மூத்த மகளுக்கு திருமணமாகி 2 பொம்பளை பிள்ளைங்க. 2வது மகளுக்கு வயசு 31 ஆகிட்டு திருமணமாகல். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பார்த்ததில்ல நாங்கள். அவங்க ரொம்ப நாங்கள் சின்ன வயசில் பார்த்தேன், அவங்க அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. ஆனால் நகை போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப கத்தருக்குள்ளே ஆவிக்குரிய சபைக்கு தான் போவாங்க, சிஎஸ்ஐயாக இருந்தாலும். ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு வசதியான வாய்ப்பில் இருந்தவங்க. வசதியாக இருக்காங்க, ஆனாலும் முகத்தில் ஒரு துக்கம். அப்போ என்னைய பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை என்ன செஞ்சாங்க, எம்மா உங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நீங்கள் 6 பேரும் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க, சே பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்காரன் நான் இன்றைக்கி தான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுக்கு கடவுளுக்கு ஒரு பயந்த பையனை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு உங்கள் எல்லாத்துக்கும். அவங்க 2 பேரும் தெரியும், எங்கள் அக்கா தங்கச்சி வீட்டுக்காரங்க பாம்பேயில் கல்யாணம் முடிஞ்சதுனால. எங்கள் பாஸ்டர் வந்து அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் கோயம்புத்தூருங்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ ஜெபம் பண்ண சொன்னாங்க. உடனே ப்ரேயர் பண்ணோம். அதில் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அவங்க அப்படியே அழுதாங்க. என்ன பாடல் அப்படின்னா, என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி அப்படியே நாங்கள் கண்ணீரோடு அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபித்து கடந்து வந்தோம். ஒரு 3 மாதத்துக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு நற்செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார்.
அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் எங்களை பார்த்து என்ன செய்தாங்க, இவங்க வசதி, பிள்ளை அழகாக இருக்குது, படிச்சிருக்கு, இவ்வளோ சம்பளம் வாங்குது, அதுக்கு தக்க இவங்க பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அநேக விதமாக பேசுதாங்கப்பா. என்னை காதுக்கு வந்துட்டு இருக்குது, என்னால் தாங்க முடியலை. அடுத்த பொண்ணு 27 வயசு, அவள் டாக்டருக்கு படித்து முடிச்சிட்டா, அதுக்கு அவளுக்கு நம்ம திருமணம் செய்யணும், என்ன பண்ணனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய அன்பு எங்களை அப்படியே உருக்கிட்டு, அவ்வளோ ஒரு வசதி இருந்தால் கூட பிள்ளைகளுடைய திருமணம் ஆகாதபடி அவங்க வாழ்க்கையில் இருக்க அந்த துக்கத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு வேதனையாக இருந்தது. அப்போ அவங்க வீட்டில் எங்களுக்கு சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. உடனே நாங்கள் கிளம்புறதுக்கு வெளியில் வாரோம், ஏம்மா ஒரு நிமிஷம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டு சேரீ, ஒரு சிங்கப்பூர்லேருந்து என் பிள்ளை அங்கே வேலைக்கு போன இடத்துல வாங்கிட்டு அந்த பேக்கு எங்கள் டென்சி சொல்லுது, அம்மா உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லி இவள் அப்படியே பார்க்கா. ஆனால் இவளுக்குள்ள ஒன்றுமே இவளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எங்கேயுமே இல்லை. எனக்கு தான் வந்து என்ன செய்யுது, எல்லா பக்கமும் எந்த வீட்டுக்கு போனாலும் வந்து குமியுது. ஆனால் இந்த பொண்ணு என்ன செஞ்சா, ஓடி போய் நான் சிங்கப்பூரில் வாங்கினேன் ஒரு நெக்லஸ்ஸு ஒரு கம்மல் ஜாயிண்டாக இருக்குது, இந்த பாப்பாவுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அவள் என்ன செய்தா, அந்த ஜூலைட்டு அப்படியே காதில் அவளுக்கு போட்டு விடுதான். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, எங்கேயோ நம்ம பிறந்து வளர்ந்தாலும் கூட நம்ம சொந்த பந்தங்களை காட்டிலும் நாங்கள் ஊழியர்கள் அப்படிங்கிறத அவங்க மதித்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப நேசித்தாங்க. 3 மாதம் கழித்து என்னுடைய ஃப்ரெண்ட் அங்கே மும்பையில் இருக்காங்க. அப்போ அவங்களோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க திடீர்னு சொன்னாங்க, நீங்கள் அவங்க தான் எனக்கு எல்லா வீட்டுக்கும் கூட்டு போனது. அவங்க ஏன்டா நமக்கெல்லாம் வழி தெரியாது அங்கெல்லாம். அப்போ அந்த பொன்னரசி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஜோதி நீங்கள் வந்து ஜோ மட்டும் போனீங்கல்ல, அந்த உங்கள் மாமா பிள்ளைக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னன்னு கேட்டேன், நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தங்க வந்து என்ன செஞ்சாங்க, நல்லமேப்பன் ஆலயத்தில் வேத பாடம் வாசித்தார் ஒருத்தர், அவர் ஊழியம் செய்தார், ஊழியக்காரன்னு சொன்னாங்க, வாசித்தார். அவர் தமிழ் வாசிக்க சொன்னாங்க. அந்த தமிழ் வந்து அவர் திக்கி வாசித்தார். என்னடா இப்படி வாசிக்காரு தமிழ் அப்படின்னு நினச்சாங்களாம். அவர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவர் அப்படிங்கிறதுனால தான் இப்படி என்ன செஞ்சுருக்காரு, தமிழை திக்கி வாசிக்காரு. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தார், அழகாக. ஆனால் தமிழ் வாசிக்க தெரியலேன்னு நினச்சோம். ஆனால் அவர் வந்து என்னது, ஹிந்தி, மலையாளம், மற்றது தான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. அப்புறம் அந்த மாப்பிள்ளை தான் உங்களுடைய மாமா பொண்ணுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த பிள்ளைக்கு 32 வயசு பிறந்துட்டு அவருக்கு 34 வயசு. அவர் ஒரு பெரிய ஒரு பேங்க்கில் அங்கே மும்பையில் மேனேஜராக இருக்கார். இந்த அடுத்த மாதத்தில் திருமணம்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஊழியம் செய்ததோடு கூடிய சேர்ந்து அவள் அப்படி தான் நினச்சாங்க. எனக்கு உங்கள் வீட்டுக்காரெலாம் எல்லாம் கத்தருக்குள்ளே இருக்காங்களா, அதே மாதிரி மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு எனக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதே மாதிரி கத்தர் என்ன செஞ்சார், ஒரு எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கையை கொடுத்தது மாத்திரமல்ல, திருமணம் ஆகின அதே வருஷத்தில் கடைசி மாதத்தில் கத்தர் என்ன செஞ்சார், அழகான ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? அப்போ இந்த நாட்களில் அநேக அவமானங்கள், நிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் பிறர் மூலமாக அநேகர் நம்ம பிள்ளைகளை பார்த்து குறை சொல்லலாம். ஆனால் கத்தர் நினைச்சது ஒன்றும் தடைபடாது. அவர்களுக்காக காத்திருக்கிறவர்கள், இந்த மாத வாக்குத்தத்தின் பிரகாரமாக கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நிச்சயமாக அவருக்காக நீங்கள் ஓடி வரீங்க, நீங்கள் என்ன செய்தீங்க, நடந்து வரீங்க, நீங்கள் இளைப்படைய மாட்டீங்க, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. நிச்சயமாக கத்தர் என்ன செய்வார், பெரிய அற்புத அதிசயத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 48:10. ஏசாயா ஆமேன், ஹல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவங்கிறது எவ்வளவு வேதனை. ஒன்று முடிஞ்சால் இன்னொரு உபத்திரவம். தீப்புட்ட புண்ணு கூட என்ன செஞ்சிடும், 6 மாதம் இது ஆறிடுங்க, நம்மளோட போயிடும். ஆனால் இந்த உபத்திரவத்தின் குகை வந்தது எப்படி இருக்கும், அநேகருக்கு நம்ம அற்பமாக எண்ணப்படுவோம். அநேகர் பார்வையில் என்ன செய்வாங்க, நம்மளை ரொம்ப இழிவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏப்பா இவங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, இன்னும் கல்யாணம் முடியாமல் இருக்குது, கல்யாணம் முடிஞ்சாலும் இவங்களுக்கு என்ன இல்லை, மாப்பிள்ளைட்டுக்காரங்க பொண்ணுட்டுக்காரங்க வந்தாலும் இவங்களை நடத்துறதுக்கு இவங்ககிட்ட கையில் காசு இல்லை, இவங்க குடும்பத்தில் வியாதியில் எல்லாம் அழிஞ்சு போச்சு, தகப்பனை இழந்துட்டாங்க, தாயை இழந்துட்டாங்க, இவங்ககிட்ட என்ன இருக்குது. இந்த நாட்களில் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு அநேகர் பார்த்து கொண்டு இருக்கலாம். அநேகர் என்னுடைய தகப்பன் இல்லையே, என்னுடைய கணவன் இல்லையே, என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க, அவர் இருந்தால் அந்த பொறுப்பெடுத்து பார்த்துருப்பாரே, என்னுடைய மனைவி இல்லையே, ஆனால் எனக்கு கூட பிறந்த எனக்கு ஆண் குழந்தை இல்லாமல் போச்சுதே, அல்லது அந்த ஆண் குழந்தையை பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் என்ன செய்வாங்க, சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரே தாயாகவும் இருப்பார், தகப்பனாகவும் இருப்பார், மூத்த சகோதரனாகவும் இருப்பார். அவர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, அவருடைய கருத்தில் இருக்குது. நம்ம தகப்பன் தான், தாய் தான் தன்னுடைய சகோதரனை தான் செஞ்சு போடணுங்க அவசியமே
இல்லை. கத்தர் நினச்சாருன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்து திருமணத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கத்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதான் இதில் பார்க்குறோம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அநேகர் கத்தரை ஏற்றுக்கொள்வது எப்படி தான், ஏதோ ஒரு வியாதியில் என்ன செய்வாங்க, கத்தரை தெரிந்து கொள்வாங்க. அல்லது அவங்க நினைத்து பாராத அளவுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அதில் அவங்க என்ன செய்வாங்க, என் வீட்டுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு மிஞ்சின தகுதிக்கு மிஞ்ச நல்ல ஒரு மகளை கத்தர் கொடுத்தார், மகனை கத்தர் கொடுத்தார் எனக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சாட்சி சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுது. அந்த நாட்களில் எந்த உபத்திரம் உங்கள் பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறதை குறித்து அல்லது பிள்ளைகள் பிரிந்து இருக்கிறதை குறித்து அநேகர் நீங்கள் துக்கப்படலாம், வேதனைப்படலாம். ஆனால் நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக கத்தர் என்ன செய்வார், இரட்டத்தினையான பலனை தருவார். இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, திருமணமாகி அந்த குழந்தை பிறந்து 1 மாதத்தில் இந்த கணவன் வந்துட்டு போனவன், அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. பிள்ளைக்கு 4 வயசாயிட்டு, அப்பான்னா யாருன்னே அவனுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அதனால் என்னால் என்ன செய்ய முடியலை, செபிக்க முடியலை, அந்த பைபிளை என்னால் தூக்க முடியலை கையில், அவ்வளோ ஒரு வேதனை அப்படின்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு அழகான ஒரு பேரனை கொடுத்துருக்காரு, அதை வச்சு நீங்கள் கொஞ்சிட்டுருங்க. நிச்சயமாக அவரை கத்தர் என்ன செய்வார், சீக்கிரத்தில் மருமகனை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாகும் 2:2. ஆமீன், ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்மளை கெடுத்து பேசுவாங்க, கெடுத்து போடுவாங்க. ஆனால் கத்தர் சொல்றாரு பின்பாகத்தில், கத்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அநேக காரியங்கள் நம்ம இழந்து போயிருக்கலாம். இப்படி இருந்தால் நம்ம இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்தால் நம்ம அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கத்தர் நம்மளோடு கூட இருந்தால் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, கத்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஏறெடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் ஒரு இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் கூட நம்ம முன்ன பின்ன என்ன செய்ய மாட்டார், போக விட மாட்டார். இன்றைக்கி கூட நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு 2 இடத்துல ஊழியத்தை செஞ்சோம், வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் சாம்கிட்ட சொன்னேன், சாம் இன்னொருத்தங்களும் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு போயிடலாமான்னொன்னே, இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்னா, சரிப்பா சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக வரவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜான் ஜபராஜ் அவரை பார்க்க முடியாது கத்தர் கிருபை செய்தார். கரெக்டாக நாங்கள் இப்படி வந்துகிட்டு இருக்கோம் காரில். சாம்கிட்ட சொன்னேன், சாம் ஜான் ஜபராஜ் மாதிரியே ஒரு ஆள், ஆனால் பாரு தம்பி அவரே மாறி இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே இவன் சைடில் பார்த்துட்டு அவரே தான்னா, உடனே கொண்டு காரை விட்டுட்டு நேராக ஓடி போய் அவரை போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் நினச்சோம் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கூட்டத்தில் எங்கேயாவது பார்க்கலாம், அவ்வளோதான், பக்கத்தில் பார்க்க முடியாதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கத்தர் என்ன செஞ்சார், ஒரே செகண்டில் அவர் நல்லா எங்கிட்ட நின்று பேசினார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்கள் சர்ச்சுக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே நம்பர் வாங்கினார், எப்படி இருக்கீங்க, என்ன ஊழியம், என்ன அது எல்லாம் கேட்டார். நிச்சயமாக நான் வருவேன்ருக்கார். அப்போ கத்தர் ஒரு செகண்டு நமக்கு பிந்தலாம் முந்தலாம், ஆனால் கத்தர் என்ன செஞ்சதாரு, நம்ம எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை கத்தர் கொடுத்தார். ஒரு ஊழியரை பார்க்கும்படியான ஒரு கிருபையை கத்தர் கொடுத்தார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. உங்கள் திருமண காரியம் ஒரே நாளில் ஒரே செகண்டில் என்ன செய்யணும், டக்கு எப்படி நடந்துச்சு எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. அப்படி மகிமையாய் கத்தர் என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவம் இதில் சொன்னது போல், மகிமையை என்ன செய்வாராமா, திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அதில் ஒரே ஒரு சாட்சி, ஏகப்பட்ட சாட்சி இருக்குது, இருந்தாலும் இதை கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் திருமணமாகி பிரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்தாங்க, இழந்து போயிருந்தாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன செய்தாங்க, தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்க. ஏண்டா தன்னுடைய கணவனுடைய சூழ்நிலை, மனைவனுடைய சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன செய்தாங்க, தற்கொலை செய்யக்கூடிய காரியம். அதில் ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்ஜிபி நகரில் நம்ம ஏரியாவில் தான் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க நல்ல அவங்க மருமகளை பார்த்துட்டு இருந்தது நான் இப்போ கவனிச்சிட்டே இருந்திருக்கேன், நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது, சூப்பரான வீடு, 5-6 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த மருமகளை ரொம்ப, அந்த அக்காவுக்கு ஒரே பையன், பொம்பளை பிள்ளை கிடையாது,
அதனால் அந்த மருமகளை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் பக்கத்து வீடு நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விப்பட்டேன், அந்த அக்காளோட மருமக என்ன ஆயிட்டா, இறந்துட்டா அப்படின்ட்டு. என்னடா நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது, அவளாவே என்ன செஞ்சுருக்கான், அடிக்கடி என்ன செய்வாளாமா, பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பாளாமா. இங்கே பாருங்கள், நான் உங்களை சமாதானமாக சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், அப்படி போனாலும் நான் என்ன செய்வேன், உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு தான் சாவுவேன் அப்படிவேன் அடிக்கடி சொல்லுவான். அப்போ இந்த அக்காவுக்கு ரொம்ப வேதனையாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனாலும் நேசிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு அவள் வீட்டுக்கு போயிடுவா, திருப்பி வருவா, சேர்த்துக்கொள்வாங்க, நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து நான் கேள்விப்பட்டேன்னு எனக்கு அது கஷ்டமாயிட்டு. திருப்பி நான் ஒரு நாள் ஒரு ரேஷன் கடையில் போய் நான் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அப்புறம் அங்கே போய் நான் நிற்கேன், ரேஷன் கடையில் கூட்டமாக இருக்குது, அவங்களும் அங்கே வந்திருக்காங்க. திடீர்னு என்னையை பார்த்தோன்னே அந்த கூட்டத்தில் ஓடி என்னையை கட்டி பிடிச்சி அங்கேயே அழுதாங்க. அந்த கூட்டத்தில் என்னாச்சு, என்னக்கா நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் சரி அழாதீங்க அப்படின்னு. உன்ட்ட ரொம்ப நேரம் நான் பேசணுமா, என்னுடைய கவலைகளெல்லாம் உன்ட்ட நான் என்ன செய்யணும், என் பாரத்தெல்லாம் உன்ட்ட இறக்கி வைக்கணும், ரொம்ப நாள் ஆச்சுது, என் சூழ்நிலையை பார்த்தியாம்மா, எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இவ தான் அத்தை, இவ தான் கொடுமை பண்ணியிருப்பா. உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாட்டு டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர் மாட்டு டாக்டர், அதெல்லாம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக அவருக்கு தெரியும். அந்த அக்கா பேர் இந்திராணி. உடனே அவங்க என்னைய ரொம்ப அந்த ஏரியாவே என்னைய தூத்து என்னைய பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியலாமா, ஒரு நடபடமாக நான் லாந்துக்கிட்டு இருக்கேம்மா, என் பையனுக்கு அடுத்தால திருமணம் ஆகுமா, இனி என்னுடைய குடும்பத்தில் ஒரு சந்ததி வருமா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நான் சொன்னேன், உங்களுடைய உண்மை, உங்களுடைய பாசம், நேசத்தை, நான் பக்கத்து வீட்டில் இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன், எல்லாம் நிச்சயமாக உங்கள் மகனுக்கு அது உண்மை இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும், உங்கள் மகனுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லி அந்த ரோட்டில் வச்சு அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணி விட்டேன். பண்ணி ஒரு 2-3 மாதத்துக்குள்ள நான் கேள்விப்பட்டேன், அவங்களுடைய உறவினருடைய ஒரு பொண்ணை என்ன செஞ்சுருக்காங்க, எல்லா பக்கமும் கேட்டாலும் யாருமே கொடுக்கறதுக்கு சம்மதிக்கலை, ஆனால் ஒருத்தங்க நாங்கள் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகளை கொடுத்து இப்போ அழகான ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை ஏஜை அட்டன் பண்ணதுக்கு எடுத்த ஃபோட்டோ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. அன்றைக்கி நான் திடீர்னு நானும் ஜூலியாக இருந்துலங்க, 2 பேரும் தான் நாங்கள் போனோம். எங்களை பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்னஸ் உந்தியோ இந்திராணின்னு சொல்லி ஒரு டாக்டரு. உடனே நாங்கள் 2 பேரையும் பிள்ளை உள்ளே இழுத்துட்டே போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே. போய் எங்களுக்கு எல்லாம் கொடுத்து எங்களை கவனித்து, ஜோதி நீங்கள் அன்னைக்கு எங்களுக்கு பாரத்தோடு அந்த ஜெபம் பண்ணீங்க, இன்றைக்கி இங்கே பாருங்கன்னு சொல்லி அதெல்லாம் காமிச்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ திரும்பி என்ன செஞ்சார், மகிமையை வரப்பண்ணினார். நம்ம உண்மை உத்தவமாக கர்த்தரை தேடும் பொழுது அநேக விதமாக நம்மளை என்ன செய்யலாம், குறை பேசலாம், ஆனால் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் என்ன செய்வார், நம்மளை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார், உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவார். நிச்சயமாக இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், எனக்கு தகப்பன் இல்லையே, என்னுடைய மனைவி இல்லையே, நான் தனியாக இருக்கேனே, என்னுடைய பிள்ளைகளுக்கு வருமானம் இல்லையே, என் பிள்ளைக்கு அழகு இல்லையே, ஆனால் இப்போ எல்லாமே இருந்து பணம் இல்லை, பொருள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து கர்த்தர் என்ன செய்வார், குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை என்ன செஞ்சார், திராட்சரசமாக மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தரே மாற்றி அந்த திருமண வீட்டில் அவரே முன்னின்று எல்லா காரியத்தையும் மகிமையாக சிறப்பாக கர்த்தர் நடத்தவரே உண்மையுள்ளவர். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக அவருடைய நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. திருமணத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் அப்பா எங்கள் ஆலயத்தில் இருக்கிறதான அப்பா அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம் அப்பா. அருமையான தகப்பனே ஏசப்பா, ரூபன் பாபு அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ரவினாவுக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுறோம் அப்பா. அருமையான அபிக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். அஸ்வதிக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுறோம்ப்பா. அருமையான பிரிந்திருக்கிற ஏஞ்சல் குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோங்க தாவே. இந்த இடத்துல உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா நன்மைகளும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்பா, இனி எப்படி என்று சொல்லி நினைக்காதபடி ஆண்டவரே, நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே, ஏற்ற நல்ல ஒரு துணியை கொடுக்கிற கர்த்தர் நீரல்லவா ஆண்டவரே ஏசப்பா. தாயும் தகப்பனும் கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னீங்களப்பா. அநேகர் நினைக்கலாப்பா, எனக்கு வயதாகி விட்டது, இனி என் பிள்ளைகளுக்கு மணமகன் மணமகளை பார்ப்பது எவ்வளவு ஒரு கடினம் என்று நினைக்கலாம்ப்பா. ஆனால் உம்முடைய சமூகத்துக்கு அப்பா எங்களுடைய பாரத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் பொழுது கடினமானது உமக்கு
உமக்கு எதுவும் இல்லைப்பா, எல்லாம் உமக்கு லேசானதப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா, என்னென்ன தேவைகள் பிள்ளைகளுக்கு தேவையப்பா, பொன் பொருள் வெள்ளி எல்லாவற்றையும் நீங்கள் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனித ஒத்தாசைகளை நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தூதர்களுக்கு பரத்திலிருந்து இந்த நாளில் நீர் கட்டளையிட்டு எந்த இடத்துல மணமகன் இருக்கானோ மணமகள் இருக்காளோப்பா, எல்லாரையும் அந்தந்த இடத்துல கொண்டு வந்து நீர் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று ஏற்ற துணையை கொடுக்கிற கத்தர் நீர் அல்லவா ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீரப்பா. இன்னும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறது நிமித்தம் அப்பா, ஒரு புது பலனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அப்பா பிரகாசத்தையும் அடைய நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. மீண்டும் மகிமையை நீர் திரும்பி வரப்போன தயவுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, நல்ல மங்களகரமான காரியங்கள் நடைபெற சாட்சியை நீர் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நேரம் வரை எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட நீர் பேசின எல்லா காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி அப்பா, இழந்து போன எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அப்பா இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன்.